விஜயோட வளர்ச்சிங்கிறது பிஜேபிக்கு லாங் டேர்ம்ல த்ரெட் ஆகும்னு பிஜேபி பாக்குறாங்க. காங்கிரஸுக்கு லாபத்தை கொடுக்கும்னு பாக்குறாங்க. அது வந்து விஜய் வளர்றது மூலமா இப்பவே ஒண்ணும் இல்ல, ஒரு சீட்டும் இல்ல. 14 2 சீட்டு இருந்தது, 19 0, 24 0. மீண்டும் இவர் வந்து பாஜகவை விட செல்வாக்கு குறைஞ்ச கட்சி காங்கிரஸ். அது வந்து நார்வேல வசந்தகுமார் வசந்துக்கு ஃபாதர் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாரு. வட தமிழகத்துல எல்லாம் 1% 2% ஓட்டு கூட கிடையாது. இவர் நாசிர் ராமச்சந்திரனோட சன் ராஜேஷ், அவர் மட்டும்தான் அரக்கோணத்தில் 5 விழுக்காடு ஓட்டா எடுத்தாரு. மேற்க ராமகிருஷ்ணன் நாயுடு சன் பிரபு, பெரியார் பேர இவிகே இளங்கோ, இவங்க தான் ஒரு 5 விழுக்காடு ஓட்டுக்கிட்டு எடுத்தாங்க. தெற்க ஏபிசி வீரபாகு, தியாகி வீரபாகுவோட சன்னு ராமசுப்பு, மெர்கண்டைல் பேங்க்ல இருந்து எம்பி எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தவர் 89 ஆலடி அர்ணாவை தோக்கடிச்சவர். அப்போ நாங்கள் இளங்கன்று ராமசுப்பு, கொலைதெளிய வாழை ஆலடி அர்ணாவை தோக்கடிங்கலாம் டிஆர் மோகன் என் தம்பி ஒருத்தன் சிவபாலன் அந்த டீம்ல இருந்து விளம்பரம் கூட போட்டிருந்தாங்க. அவர் கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுத்திருந்தாரு. ஆர்வன் பாய், அவர் தேனியில் நல்ல ஓட்டு எடுத்திருந்தாரு. நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியலையோ கார்த்திக் சிதம்பரம் 10 விழுக்காடு, வசந்துக்கு அடுத்தபடியாக எடுத்திருந்தாப்புல. இந்த லெவலில் உள்ள ஒரு கட்சிக்கு அது இருக்க கூட்டணிக்கு இன்னைக்கு 38 எம்பி 39 எம்பி. ஸோ இண்டி அலையன்ஸை டிஸ்மேண்டில் பண்ணணும். அது அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மோடியோட எண்ண ஓட்டத்துக்கு எதிராக இவர் வந்து காங்கிரஸ் ஆப்ஷன், இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, இவருன்னு சொல்லிக்கிட்டு மந்திரி சபையிலிடம்னு காங்கிரஸ் ஆப்ஷனை உயர்த்ததுக்குள்ள வேலையை விஜய் பண்றாரு. ராகுல் காந்தியோட ஓட் சோரிக்கு ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை விடுறாரு. அப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சிஏ எதிர்ப்பு, வக்ஃப் போர்டு எதிர்ப்பு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்ப்பு, எல்லாமே மோடிக்கு எதிரான ஒரு அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க. மக்களவை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணலை. நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா தர்மபுரி ஜெயித்திருக்கோம், இவர் விஜயபிரபாரம் ஜெயித்திருப்பாப்புல, இது கோயம்புத்தூர் நெருக்கி இருக்கும், ஏதோ 3-4 சீட்டு எதிர்ப்போட்டை பிரித்து வந்திருக்கோம். அதுவும் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணலை. அப்போ உங்களுக்கு வன்மம். ராகுல் காந்தி இருக்க அணிக்கு விஜய்க்கு பிரஷர் கொடுத்து அவங்க பிஜேபி ரூட்டுக்கு இழுக்க பாக்குறாங்களா? சசிகலா உள்ள ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். அழிக்கிறது ஒரே அடியா விஜய் அழிக்கிறது, அது இதான நடந்தது. நம்ம தானங்க சார் சொன்னோம். நம்ம என்ன இப்ப நீங்களே சொன்ன மாதிரி இப்ப சசிகலாவோட மக்கள் செல்வாக்கு விஜய் செல்வாக்கோட கம்பேர் பண்ண முடியாது. விஜய்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாப்புலாரிட்டி இருக்கு. அதே மாதிரி அவர் அரசியல்வாதியா இருந்தது இல்லை. ஸோ பெரிய அலிகேஷன்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் சசிகலாவை லாக் பண்ண மாதிரி விஜய வெறும் இந்த கரூர் விஷயத்தை வச்சோ ஜனநாயகனை வச்சோ முடக்கிற முடியுமா? காங்கிரஸ் போட்டு விஜய் கூட நல்லது தானே. எங்களுக்கு மோடிக்கு பிரச்சனையே ஸ்டாலின் கூட நின்று காங்கிரஸ் டெபாசிட் இல்லாத காங்கிரஸ் 3% எடுத்த ஜோதிமணி, 4% ஓட்டு எடுத்த லைட் வெயிட்ஸ் மாணிக் தாகூர், இவங்கெல்லாம் எம்பி ஆகிறாங்கிறது தானே மோடிக்கு பிரச்சனையே. அப்படி ஒன்று நடந்தால் நடக்கட்டு. இப்போ அவங்களாம் வரிஞ்சு கட்டிட்டு நின்று தாவேக்காவோட கூட்டணி போனால் மோடிக்கு நல்லது தானே. திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்கே 40 சீட்டும் ஆல்மோஸ்ட் ஜெயிக்குது, 39 ஜெயித்துட்டாங்க. இதை உடைக்கணுங்கிறதா மோடிக்கு நோக்கம். இண்டி கூட்டணி டிஸ்மேண்ட் பண்ணணும். அப்படி அவங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி போயிட்டுன்னா இண்டி கூட்டணியை ஸ்டாலின் காலி பண்ணிட்டு போயிடுவார்ல இந்தியாவில். அதைத்தானே மோடி எதிர்பார்க்கிறாரு. ஸோ இது சசிகலாவை கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு இப்போ நடக்குதுங்கிறதா என்னோட பார்வை. சரி தப்புங்களோ நான் வரல. நான் ஜனநாயகம் படம் வந்து எந்த படத்தையும், தலைவா படத்தை ஜெயலலிதா அடிச்சதே நான் தப்புன்னு சொன்னவன், உங்களுக்கு தெரியும். பட் விஜய் ரைட்டா ராங்கங்கிறது மீறி இது ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க பண்றதா நீங்க சொல்றீங்க. பிஜேபி நயனார் நாகேந்திரன் தமிழிசை சொன்னதுதான் எடுபடலையே. அவங்க மோடிக்கு பிஜேபி பிஎம்ஓ மைண்டை ரீட் பண்ணா தெரியாம தானே அவங்க இருக்கிறாங்க. இல்ல தமிழிசை படத்துக்கு சர்டிஃபிகேட் நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டு. சரி, இப்போ இது எலெக்ஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? இப்போ ஒரு 1 வீக் டிலே ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கோ இல்லை அதிமுக அலைன்ஸ்க்கு எதிரான ஒரு கொதிப்பை தானே உருவாக்கும். இவ்வளவு நாள் அவங்க டிஎம்கே கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபியை தானே பிரைம் எதிரியா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. போடலையே யாரு? விஜய் இன்னும் போடல, இதுவரை போடல. இன்னும் அப்கமிங் டேஸ்ல அது அல்லது இப்பதான் பிஜேபி காரணம் அப்படிங்கறத பேச ஆரம்பிக்கிறாங்க. தலைவா படத்துல ஜெயலலிதா அநீதி பண்ணாங்க, அழிச்சாட்டியம் பண்ணாங்க. அம்மா தாயி உலகத்தை காக்கும் ரட்சகியே, அந்த கம்பேர் பண்றீங்க. கம்பேர் பண்ணல. அந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரா
அப்படி எம்ஜிஆருக்கு சாட்டை எடுத்து அந்த மாதிரி வாராங்கிறத. இல்ல ஒருவேளை விஜய் டைரக்டா எதிர்ப்பு தெரிவிக்காட்டியும் தொண்டர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி நோக்கி கோவப்பட தானே செய்வாங்க. எங்க தொண்டர்கள் தான் மோடியை வந்து பார்த்தாங்க, வெட்டு ஜெயலலிதா சார். அது அப்போ உள்ள சார், இப்போ கான்டெம்பரரியா அப்படி இப்ப என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு? இல்ல விஜய் வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபி ஏதோ என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டேன் கார்த்திக். இல்ல ப்ரூஃப் மீன்ஸ் கார்த்திக், ப்ரூஃப்னா தெளிவா ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லணும், அல்ல இல்லன்னு சொல்லணும். ப்ரூஃப்னா நான் மனநிலையை தான் சார் இந்த இடத்துல ப்ரூஃபா நான் சொல்றேன். மனநிலை எப்படி ப்ரூஃபா சொல்ல முடியும்? இல்ல நேத்து மனநிலை எப்படி ப்ரூஃபா சொல்ல முடியும்? அப்ப பிஜேபிக்கு எதிராக இவங்க திரும்ப மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அது விஜயே சரண்டர் ஆயிட்டாருன்னா என்ன பண்றாருன்னு விஜய் பார்த்தாலும் சொல்ல முடியும். சரண்டர் மீன்ஸ் பிஜேபி அலைன்ஸ்க்கு வர்றது சொல்றீங்களா? இல்ல எது பல நிரூபிக்காத வச்சு அலைன்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம்? ஜானகி சிவாஜியை பயன்படுத்தி என்ன பிரயோஜனம்? விஜய் ப்ரூவ்டு ஃபேக்டரே அல்ல. ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு பார்கெனிங் கொடுத்து அவன் 4 மந்திரி கொடு, ஆளுங்கட்சி அதிகாரத்துல பங்கு கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான்னா விஜய் ஃபோல்ஸ் ஆனா காங்கிரஸ் 20 MP சீட்டு வாங்குவாப்புல. ஜனநாயகனை முடக்கிறது மூலமா பாஜக என்ன சாதிக்க நினைக்குது? சர்வ வல்லமை பொருத்திய ஒருத்தன், இலக்கத்துக்கு எதுவும் இல்லான்னு ஒருத்தன், அவனும் கொள்கை எதிரி அது இதுன்னு சோனியாவுக்கு மகனுக்கு ஆதரவாட்டு அர்பன் நக்சல் மாதிரி, மிஷினரி மதமாற்ற கோஷ்டி மாதிரி, ஜெலிக்ஸ் ஃபெரால்டு, இவர் ஜேசிடி பிரபாகரன், ஜான் ஆரோக்கியசாமி, ஜே ஃபார் ஜீசஸ், ஜே ஃபார் ஜான் ஆரோக்கியசாமி, ஜே ஃபார் ஜோசப் ரவின்னு 3J எல்லாம் நின்றுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராட்டும் மோடிக்கு எதிராட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. தமிழிசையும் நயினாரும் உங்களை தாங்குவாங்க. மோடி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இதுதானே சசிகலா விஷயத்துல நடந்தது. இல்ல என்ன பண்ணிட முடியும்? ஒரு படத்தை மிஞ்சி போனா ஒரு 10 நாள் முடக்க முடியுமா அதிகபட்சம்? இல்ல இன்னும் ஒரு தாராளமா காங்கிரஸ் ஆதரவுல அவங்க கூட்டணி வச்சே களத்துல சந்திக்கலாமே. கூட்டணி வேற சார், நான் கூட்டணிக்குள்ளே போல இந்த மூவியை முடக்கிறது, மூவியை முடக்கிறதுக்கு நான் ஆதரவு கொடுக்க ஆதரவு கொடுக்கல. ஒரு இது ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி பாசிட்டிவ் ரிசல்ட் இலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாத இடத்துல சர்வ வல்லமை. ஏடிஎம்கேக்கு பெரிய நெகட்டிவா போகும்ல. அவங்க ஏதோ ஒரு வகையில விஜயை எதிர்க்க கூடாதுங்கிற ஸ்டாண்ட்ல இருக்காங்க ஏடிஎம்கே. இப்ப நீங்க விஜய் எதுக்கும் செய்யறாங்களா? இல்ல பெருசா எதிர்க்கல சார், அக்ரெசிவா விஜய் எதிர்க்கல. சரி, அப்ப எடப்பாடி சொல்லட்டு சென்சார் சர்டிபிகேட் கொடுங்க, சென்சார் உடனே செயல்பட்டு எடப்பாடி ஒரு அறிக்கையோட அவருக்கு சொல்றதுக்கு அந்த தைரியம் இல்ல, அது வேற. ஆனா அது நெகட்டிவா வரும் தானே. ஃபீல்ட் அப்சர்வர் இலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாத இடத்துக்குள்ள சர்வே வல்லமை இலக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஒண்ணும் இல்ல, எடப்பாடிக்கு சம்திங். அப்ப எடப்பாடி தானே அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், கொடுக்காதது அநீதி, விஜய் பெரிய சக்தி ஆகுன்னு எடப்பாடி தானே சொல்லணும். இப்ப விஜயே பேசலீங்களாங்க. இங்க சசிகலாவே அடி வாங்கிக்கிட்டு சொல்ல வார்த்தை விரும்பல. அவங்க பெரிய ஸ்டேச்சர்ல உள்ளவங்க, ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, அதை நான் மறுக்க வரல. அதே மாதிரி விஜய் பெரிய நடிகர் தான். அப்போ உங்களுக்கு வந்து சசிகலாவை சிறைச்சாலை கொல்ல சஜினி சீமான் தான் சொன்னாரு, தினகரனே சொல்லலையே. இப்ப சசிகலா வந்து ஷேடோ பவர்ல இருந்தாங்க, பட் விஜய் அப்படி கிடையாது. அவர் வந்து தான் ரியல் பவர். அதான் ஓகே, ப்ரூவ் பண்ணலாம். மக்கள் ஜனநாயகத்துல மக்கள் எஜமானர்கள், மக்கள் மத்தியில போய் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு ஒருவேளை அவர் ஓப்பனா வந்து ஒருவேளை இப்போ பிஜேபி என்ன எப்படி முடக்க நினைக்குது, என்னோட கடைசி படத்தை வெளியிட தடை பண்ணுதுன்ட்டு அவர் ஒரு வாய்ஸாவோ வீடியோவோ எடுக்கட்டு, அது பெரிய இம்பாக்டா எடுக்கட்டு. இதே காங்கிரஸ் தினகரனை வச்சு அரசியல் பண்ணிட்டு திராட்ல தானே விட்டாங்க. இதே நடராஜன் ராகுலை வச்சு மோடிக்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி சசிகலா நிலைமை என்னாச்சு? இன்னைக்கும் பத்வாதி மில்ஸ்ல சிபிஐ கேஸ் அவங்களை அக்யூஸ்டா தானே ஆக்கியிருக்காங்க. பண்ணிட்டு மோதிட்டு. அப்போ இது பிஜேபிக்கோ ஏடிஎம்கேக்கோ பேக் ஃபயர் ஆகாதுன்னு நீங்க நம்புறீங்க? எங்க நயினார் சொன்னதும் தமிழிசை சொன்னதும் தப்பு, ரவீந்திர சாமி சொன்னது சரின்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? சரின்னு தெரியுதுல்ல? அப்போ மோடிக்கு அரசியல் ஆன்டி ராகுல் தானே, புரியுதுங்களா? இங்க 4 பேர் ஆன்டி ஸ்டாலின் சொல்லக்கூடிய அரசியல், மோடிக்கு அரசியல் இல்லை. கார்த்திகிட்ட நான் அதானே சொன்னேன், நான் ஒன்றும் ஆன்டி ஸ்டாலின் இல்லை, காங்கிரஸ் இன்ஃபுளுன்ஸ் அலைன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டாலின் தான் எனக்கு எதிரி. மோடிக்கும் அப்படித்தானே சொன்னேன். இப்போ அது நடக்குதா இல்லையா? அதை நீங்க ஒத்துக்குங்க. 2021 சசிகலா விஷயத்துல நடந்தது, இன்னைக்கு விஜய் விஷயத்துல நடக்குது. சசிகலாவும் தினகரனை காங்கிரஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றது, அதுதான் பல நிரூபிக்காத விஜய் ராகுலுக்கு ஆதரவு அறிக்கை விட்டு ராகுலுக்கு ஸ்டாலின் கிட்ட பேர வலிமையை கூட்டுறது. எங்க எதிரிக்க பேர வலிமையை கூட்டுறாரு விஜய், அவரை கிரஷ் பண்றாரு. அதான் காங்கிரஸ்க்கு எந்த ஆப்ஷனும் இல்லாம ஸ்டாலின் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா மாத்தணும். அதுதான் ஸ்டாலின் டீல் பண்ணிட்டு போட்டு. நீங்க அதே மாதிரிதான் தினகரன் காங்கிரஸுக்கு ஆப்ஷன் ஆட்டு நடராஜர் ராகுலை கூட்டிட்டு வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. அப்ப நாங்க தான் சொன்னோம், சசிகலா சிஎம் ஆனா அருண் ஜெட்லி, சுரேஷ் பிரபு, ஜவடேக்கர், இதெல்லாம் எங்க டீம் தான் சொன்னோம். ஒரு இரட்டை ரயில் பாதைக்காக 20 நாடார் சமூக, நெல்லை, மதுரை தொழில் பிரமுகர்கள், எங்க அண்ணன், என் தம்பி கண்ணன், கோசல்ராம், மறைந்த கோசல்ராம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இவர் குமுத ரிப்போர்ட்டரில் எடிட்டராக இருந்தார். மற்ற நண்பர்கள் எல்லாமே அதர் காஸ்ட் நண்பர்கள் எல்லாருமே உண்டு. போய் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சுரேஷ் பிரபுட்ட இதை தான் சொன்னோம்,
நடராஜன் ராகுல் காந்தி ஆள், சசிகலா சிஎம் ஆனால் பாஜக தெருவில் தான் நிற்கணும். காங்கிரஸுக்கு திமுக அண்ணா திமுக மாறி மாறி 20 சீட்டு 25 சீட்டுன்னு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ சசிகலாவை கிரஷ் பண்ணுறது தான் பாஜகவுக்கு நல்லதுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். அருண்ஜேட்லிகிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவர் ஓடி வந்தார், யார், தம்பித்துறை. அப்போ அருண்ஜேட்லி கேட்டார், நீங்கள் வந்து துணை சபாநாயகர்னா வாங்க, சசிகலாவுக்கு ரெப்ரசன்ட்னா வராதிங்கன்னாப்புல. எல்லா தலைவர்கிட்டையும் அதான் சொன்னோம். டெல்லி தலைமை என்ன முடிவெடுத்து, சசிகலாங்கிற ஃபோல்ட்ஸு ப்ரோ காங்கிரஸ் ஃபோல்ட்ஸு, ப்ரோ இந்திரா காந்தி குடும்ப ஃபோல்ட்ஸு, அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி இவர் வரதுக்கு முன்னாடியே ப்ரோ ராகுல் காந்தி ஃபோல்ட்ஸு, ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏற்றக்கூடிய ஃபோல்ட்ஸு. இவரை கிரஷ் பண்ணதில் அதான் வேலை, சசிகலாவுக்கு பண்ணதான் விஜய்க்கும் பண்ணுறாங்க. இப்போ அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டாரு. இப்போ பாமக கூட கூட்டணி வச்சதுக்கப்புறம் போய் பார்க்க போயிருக்காரு. ஒரு சமாதான நடவடிக்கையா இல்லை ஒரு பாசிட்டிவான? எடப்பாடியை பொறுத்த அளவில் பலத்துக்குரிய சீட்டை தர்றதுக்கு தயங்குவார். அண்ணாமலையை முன்னிறுத்தி அவங்க வாங்கி ஆகணும் பிஜேபி. அல்லது எந்த இடத்துக்குள்ள சசிகலா விஜய் எல்லாம் அடி வாங்குறாரோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வந்து மோடியை ஏமாத்தி விடுவார் 2029. இவங்கெல்லாம் ஓப்பன் எனிமி. அப்ரிஷியேட் பண்ணலாம் நடராஜனை. இந்திரா காந்தி குடும்பம் தான் அங்கே ஜெயிக்கும்னு 71 ஆண்டி காமராஜ் இதில் இந்திரா காந்தி 55 விழுக்காடு வாக்கு, எம்ஜிஆர் கருணாநிதியில் ஸ்வீப்பான காலகட்டத்தில் இருந்து அதே மைண்ட் செட்டுக்குள்ள 2 அப்பர் காஸ்ட் பெர்மிஷனை கமெண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை கூட முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைக்காத ஒரு நடராஜன், அந்த இந்திரா காந்தி குடும்ப ஆதரவு நடராஜன் ஆட்டு ராகுலை கூட்டிட்டு வந்து ஓப்பனாக பொலிட்டிக்ஸ் பண்ணார். அதே மாதிரி ராகுலை மையமாக வச்சு ராகுல் ஓட்சோரி அரெஸ்ட்டுக்கு கண்டம் தெரிவித்து விஜய் ஓப்பரா பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பச்சை புல்வெளியில் நெளியக்கூடிய பச்சை பாம்பு மாதிரி எடப்பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அந்த இடத்துக்குள்ள 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு உரிய சீட்டு வாங்கலைன்னா 29 எடப்பாடியும் மோடியை கலத்தி விடுவார். ஸோ இந்த தமிழ் மண்ணில் மோடி வில் நெவர் அப்செப்ட் டிஃபீட் எனிவேர். மோடி எங்கேயும் தோல்வி ஒத்துக்கிட மாட்டார். வாஜ்பாய் ஜெயித்த இடம், பெரிய ஸ்டேட்ஸ்மேன், எங்கள் வாஜ்பாய் ஜெயித்த 98, 99 தமிழ்நாட்டுக்குள்ள மோடியால் 3 எலெக்ஷனில் பெருசாக சாதிக்க முடியல. 29லயாவது சாதிக்கணும். அதை மையமாக வச்சு பண்ணக்கூடிய அரசியல் தான் இங்கே பிஎம்ஓவில் ஓடுது. மற்ற லோக்கலாக இங்கே ஆண்டி ஸ்டாலின்கிற அரசியல் ஓடலாம். ஸோ இந்த வகைக்குள்ள இன்னைக்கு பலத்துக்குரிய சீட்டு எடப்பாடி கிட்ட வாங்கலைன்னா அவரும் 29ல் மோடியை டிச் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் எடப்பாடியும் ஃபோல்ஸான விஜயும் சேர்ந்து கூட காங்கிரஸ் கூட போவாங்க. அப்ப அந்த தொகுதி பேரம் தான் அமித்ஷாக்கும் எடப்பாடிக்கும் மத்தியில் உள்ள ஒரு கான்ஃபிளிக்ட். எஸ், சரியான தொகுதி வாங்கலைன்னா அண்ணாமலை ஹீரோவா நின்று எடுத்த 11.4 விழுக்காடு தாமரை ஓட்டுக்குள்ள சீட்டை வாங்கலைன்னா 29 கழிச்சு எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க சீட்டா? 67 சீட்டு டிமாண்ட் பண்றாரு. சுதாகர் ரெட்டி அதுல தெளிவா இருக்கிறாரு. பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அல்லு அர்ஜுனால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, பல நிரூபித்த பவன் கல்யாணால தான் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு. ஸோ விஜய் உள்ள வாராருலாம் சொல்லி எங்க சீட்டை குறைக்க கூடாதுங்கள தெளிவா இருந்தாரு. இப்போ புரியுதா? விஜய் வாராருன்னு மாநில தலைவர் நயினாரும், முன்னாள் மாநில தலைவர் ஒருத்தர் என் சகோதரர், நல்ல காமான ஆளு சகோதரர் நயினார், இன்னொருத்தர் என் சகோதரி, இவங்க கருத்து அடிபட்டு போச்சு, எங்க கருத்து நிற்குங்கிறது புரியுதா? 21ல் மோடி நன்மைக்கு தான் இங்க அரசியல் நடக்கும். நிதின் நாபின் சின்ஹா ஒரு கயஸ்தா, அவர் இன்னைக்கு தேசிய தலைவராக இருக்கிறாரு. மோடிக்கு சாய்ஸ் தான். ஸோ அந்த இடத்துக்குள்ள இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய லோக்கல் லீடர்ஸுக்குள்ள ஆசாபாசங்களுக்கெல்லாம் பாஜக அரசியல் நிற்காது. இப்போ உங்களுக்கு சசிகலா விஷயத்தில் நடந்த மாதிரி இல்ல, எடப்பாடி 30க்கு மேல தாண்ட வாய்ப்பே இல்லைன்னு பலரும் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. உண்மை, எடப்பாடி டஃப் பார்கெய்னர் தரமாட்டாரு, கல்லுல நார் உரிக்கிற கதை தான். ஆனா அதிக சீட்டு வாங்கலைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவையும் அவரு ராஜேந்திரமா காலி பண்ணிட்டாரு. யாரு? எடப்பாடி. ஓகே. அவரு பாமக அன்புமணியை வந்து பிஜேபியோட இது இன்டர்வியூனே இல்லாம அவரே கூட்டிட்டு வந்து தொகுதி பேச்சு. ஆமாங்க, பாஜக பற்றி நீங்க எல்லாம் மிரண்டு போய் அரண்டு போய் பொய்யா கதைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பாஜக அந்த இடத்துல தோத்துட்டு நினைக்கிறீங்களா? சசிகலாவை கிராக் டவுன் பண்ணதோட தவிர்த்து பாஜக என்ன சாதிச்சுட்டுங்க? நான் மோடி 29 சாதிக்கணுங்கிறதுக்காக தோத்து போன இடத்துல மோடி தோக்க மாட்டாரு, தோக்க கூடாது, மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட், இனிமேல் ஜெயிக்கணுங்கிறக்கான 29 மையமா வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு 2 தரப்பு, நாங்க பெரிய இதாக்கும்னு ஒரு தரப்பும், நாங்க அவங்க ரொம்ப கடுமையானவங்க இன்னொரு தரப்பும் அச்சப்பட்டு பேசக்கூடிய மேட்ச் பிக்சிங். இதுக்கு என்ன தரவு இருக்குது? பாஜக ஜெயலலிதா இறந்த பிறகு ஆர்கே நகர்ல நோட்டா கீழே போச்சு. அந்த இடம் தான் தமிழ் தேசியத்தை வளர விட்ட இடம். தமிழிசை மேல உள்ள இதுல அண்ணாமலை தெளிவாக எடுத்துட்டு வந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை
தலைவர் பதவியை நீக்கியிருக்கீங்க. இது ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் பாமகவை நம்பி 29 விழுக்காடு எடுத்த இடத்துல விக்கிரவாண்டியில் கண்டஸ்டே பண்ண முடியல. ஸோ இந்த சூழ்நிலையில் எடப்பாடியும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணல. அதனால 20 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி, வீழ்ச்சி அடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி, பல பகுதிகளில் டெபாசிட் இழந்த எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிற கருத்தை மோடிக்காக நம்ம முன்னெடுக்கிறோம். பிஎம்ஓவும் அதில் தெளிவாக இருக்கிறாங்க. பட் பாஜக தலைவர்கள்னு இருக்கிறவங்க தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும் தான் நினைக்கிறாங்க. நீங்கள் தெளிவாக உணருங்க. விஜய் விஷயத்தில் நயனார் கருத்து, தமிழிசை இந்நாள் தலைவர் முன்னாள் தலைவர் கருத்து அடிபட்டிருக்குங்கிறத நீங்கள் உணருங்கிறதுக்காக தான் தம்பி கார்த்திகிட்ட அதை நான் வற்புறுத்துறேன். பிஎம்ஓ எந்த அளவுக்கு இந்த முறை எடப்பாடி கிட்ட டஃப்பாக பார்கெயின் பண்ணி அண்ணாமலை மூலமாக வாங்குறாங்க தான் பார்க்கணும். எடப்பாடி சமர்த்தார், நான் அதை குறைச்சி மதிப்பிடல. அவர் இவர் எடப்பாடி 30, அவங்க 60 சொல்றாங்க. கன்வின்சிங் பாயிண்ட் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் 2க்கு 1ங்கிறதுல நான் இறங்கி வரக்கூடாதுங்கிறதுல நான் இருக்கிறேன். நீங்க என்னையே எடப்பாடி பார்கெயின் பண்ணதுக்கு சீட்டை குறைச்சி சொன்னதுக்கு வாரீங்களா கார்த்தி? ஓகே, அப்ப பிஜேபி இந்த வாட்டி பிடிவாதமா இருந்துரும் நம்பலாம். இருக்கணும். இல்லைன்னா ஷார்ட் டைம்ல இருக்கு, இன்னும் இல்லைன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இல்ல இன்னும் 1 மந்த் மேக்ஸிமம் பிப்ரவரிக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தா. அதான் டக்குன்னு அன்புமணி முடிச்சிட்டாரு. ஓகே, ராமதாஸ் அன்புமணி இவர் தானே, எடப்பாடி தானே கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு, பிஜேபி ஒன்னும் கன்வின்ஸ் பண்ணலையா? அதான் அன்புமணி கூட்டணியை முடிச்சிட்டாருங்கிறேன். ஓகே, ராமதாஸ் முந்திரக்கூடாதுன்னு அன்புமணி முடிச்சிட்டாரு. இப்போ மோடி வந்து இந்த மாசம் எண்ட்ல வரப்போறாரு. அதுல வந்து டிடிவி ஓபிஎஸ்லாம் ஸ்டேஜ் ஏற போறாங்கன்ட்டு மறுபடியும் செய்திகள் வருது. அந்த டாக் இன்னுமே இருக்குதா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கா? மீண்டும் தமிழ் மண்ணில் ஒரு கருத்து அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிராக எதிர்நீச்சல் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் கதவை மூடி அனுப்புனது யாரு கார்த்தி? மோடின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எடப்பாடின்ட்டு பொதுவா நம்பப்படுது. மோடி எடப்பாடி கிட்ட எத்தனை எம்பி இருக்கு? எடப்பாடியை நம்பியா மோடிக்கு ஆட்சி இருக்குது? எடப்பாடி கூட்டணியிலே இல்லாத போது ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வாரணாசிலையும் நாமினேஷன் தாக்கல் பண்ண கூப்பிடல. இப்படி பல விஷயங்களும் இருக்குது இல்லையா? அவங்க அந்த அளவு வேல்யூபிளான பிளேயர் கிடையாது, அதனால கூப்பிடல. சரி, ஜான் பாண்டியன் வேல்யூபிள் பிளேயரா? ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்களெல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஓபிஎஸ் டிடிவியும் ஏன் இல்ல? ஜான் பாண்டியனுக்கோ பாரிவேந்தருக்கோ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் டிடிவி ஓபிஎஸ்க்கு கொடுக்கலன்னு சொல்றீங்களா? அவங்கள சந்திச்சாங்க, இவங்கள சந்திக்கலேங்கிறேன். இல்ல இப்ப ஆனா அண்ணாமலை அவங்கள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணாரு. அண்ணாமலை பிஎம்ஓட வேவ்ல ஃபங்க்ஷன் ஆகிறவர் நீங்க சொல்றீங்க. அப்புறம் எப்படி அவர் இவங்க 2 பேரை போல நடந்த விஷயம் என்ன? உங்க கண்ணெதிரா நடந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல ஏன் கண்ணெதிரா நடந்தது? அண்ணாமலை வந்து டிடிவி ஓபிஎஸ் ரொம்ப என்டர்டெயின் அந்த இவங்களை சந்திக்காத நிகழ்ச்சியில அண்ணாமலையே வரல, அண்ணாமலையே இல்லை. கங்கை கொண்ட சோழபுரத்துல இவரை நயனா நாகேந்திரன் சகோதரரை மோடி புகழ்ந்துட்டு போனார். அதுக்கு பிறகு உள்ள சூழ்நிலைகளில் அண்ணாமலை இல்லைன்னா எடப்பாடி ஏமாத்திருவாருன்னு போதும் தானே அண்ணாமலைக்கு மீண்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஓகே, அண்ணாமலை ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சந்திக்கிறார், நான் மறுக்க வரல. ஆனால் ஏன்னா இப்போ வரைக்குமே அவர் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டு கதவை மூடினது மோடி தானுங்க. அண்ணாமலை நினைச்சா யார், அமித்ஷா நினைச்சாலும் திறக்க முடியாது. அமித்ஷா நினைச்சும் சசிகலா விஷயத்துல திறக்க முடியல. என்ன சொல்றதுக்கு என்ன ஆயிப்போச்சு? அமித்ஷா பேசிட்டாரு, இது பேசிட்டாரு தானே அத்தனை பேரும் பேசினிய, நாம சொன்னதான் நடந்தது. இதுல அதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. மோடி மூடுனது அமித்ஷா திறக்க முயற்சி பண்றாரு. அது வந்து இந்த இடத்துல அமித்ஷாக்கு மோடிக்கு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் தானா? கட்சியில பல ஸ்ட்ராட்டஜில பல விதத்துல பண்ணுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சசிகலா மாதிரி ஒரு பெரிய மேட்டர் இல்லை இது. பட் நான் சொல்லக்கூடியது தரவின் அடிப்படையில் உள்ளது தானா? அப்ப தமிழ் மண்ணில் விவரமான தமிழனே இருக்கக்கூடாது. சார், டிடிவியோ ஓபிஎஸ்ஸையோ கூட்டணியில சேர்க்கறதுக்கு மோடிக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப டிடிவி அப்படி நான் சொல்லலையே. இல்ல, நீங்க தான் அப்படி சொன்னீங்க. அவர் தான் கதவு மூடினதா. மோடி அலைன்ஸ்ல தானே அவங்க 2024 இருந்தாங்க. ஓகே, இந்த இடத்துக்குள்ள மோடி அவங்கள சந்திக்காதது எடப்பாடிக்கு பயந்து நீங்க சொன்னீங்கன்னா அது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, எடப்பாடிக்கு பயந்து நான் சொல்லல. எடப்பாடி வேண்டாம்னு நினைக்கிறாரு, சோ கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற. சரி, அப்போ நீங்க எடப்பாடி கருத்துப்படியே பாஜக போயிரும்னு சொல்லிட்டு போயிடலாமே. இல்ல, அப்படிதானே நிறைய இடங்கள்ல அப்படிதானே கன்வின்ஸ் தானே ஆயிருக்காங்க. அப்ப ஏன் மக்களவை தேர்தல் அது பிரேக் ஆச்சு? மக்களவை தேர்தல்ல பிரேக் பண்ணது எடப்பாடி தான், பிஜேபி கிடையாது. அந்த அண்ணாமலை பேசின சில விஷயங்களால பிரச்சனையாகி எடப்பாடி தான் அலைன்ஸை பிரேக் பண்ணாரு. அதனாலதான் நீங்க வந்து எடப்பாடி குத்துனதா சொல்றீங்க. சரி, இப்ப எடப்பாடி தரப்பு சிவி சண்முகம், செங்கோட்டையன், இவர் ஜெயக்குமார் எல்லாருமே நாங்க பிஜேபியால தான் தோத்தோம், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டே வரலன்னு சொன்னேன். எடப்பாடி அந்த அலைன்ஸுக்கு வந்திருக்காரு.
அது அவர் வேற வழி இல்ல சரண்டர் ஆயிருக்காரு, இல்ல சமரசம் ஆயிருக்காரு, இல்ல ரியாலிட்டி அப்போ வேற வழி இல்லாதவருக்கு கண்டிஷனை தான் ஏத்துக்கிட்டு ஓபிஎஸ் டிடிவி சந்திப்பாங்க இருப்பாங்களோ? வேற வழி இல்லாம இல்ல, எடப்பாடி கிட்ட ஒரு 20 எம்பி இருக்குது, அது அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொல்றது அர்த்தம் இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பவர்ஃபுல்லா இல்ல, பவர்ஃபுல் சோன்ல இல்ல. ஆனா அசெம்பிளில ஏதோ ஒரு சின்ன லெவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஒரு ஒரு டெபாசிட் வாங்குறதுக்கு விளவங்கோடு இடைத்தேர்தல் தானே, ஏன் 4வது போனாரு? இல்ல அது அந்த அசெம்பிளி எலெக்ஷன் இப்போ கம்மிங் அசெம்பிளி எலெக்ஷன்ல 2019 அசெம்பிளி எலெக்ஷன் நடந்தது. ஒரு 9 கிட்ட ஜெயித்தாரு, மீதி எல்லாத்துலயுமே 2 இடம் வந்தாரு. தினகரன், ஆர்கேனர் வெற்றி வீரர் தினகரன், கமலஹாசன், சீமான் எல்லாம் 3வது 4வது 5வது தானே போனாங்க. 3வது தினகரன், 4வது கமலஹாசன், 5வது தினகரன் தானே போச்சு. இப்ப ஏன் இவரு 4வது போனாரு, 2வது இடத்த விட்டு போகலையே 19ல? அப்போ அவர் பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி பலகீனம் அடைஞ்சவருக்கு கண்டிஷனுக்காகத்தான் இவங்க தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் மோடி பார்க்கலையா? அப்ப அண்ணாமலை மாத்தினது எதுக்காக? எடப்பாடிக்காக தானே. 20% உள்ள வர்றதுனாலதான். அப்போ எடப்பாடியோட 20% பிஜேபி வெல்கம் பண்ணது, அங்கீகரிக்க, அது நீங்களே சொல்ற பாயிண்ட் தான். அதனால எடப்பாடிக்காக டிடிவியோ ஓபிஎஸ்ஸையோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்றாங்க. கேட்ட எடப்பாடி அப்படி கேட்டதாட்டு ஏதாவது உண்டா? அப்படின்னா அமித்ஷா மீண்டும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி சந்திச்சிருக்கிறாரு. அதனாலதான் குழப்பங்கள்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நைனா நாகேந்திரன் எடப்பாடிக்கு விருப்பம் இல்லாததுனால சசிகலா அதிமுக அலையன்ஸுக்குள்ள 21ல வராது காரணம் யாரு? அவங்க ஆக்சுவலி எடப்பாடியை விரும்பல, எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா பிஜேபியோட பிரஷர்ல அவங்க வந்து எந்த ஆக்ஷனுமே பண்ணல அப்படிங்கிறது தான் நான் அண்டர்ஸ்டாண்ட். அலையன்ஸுக்குள்ள வராது காரணம் யாருன்னு கேட்டேன். நான் எடப்பாடின்னு தான் நினைக்கிறேன். ஓ, இதுதான் தமிழ் மண்ணிலே வந்து தப்பிதமா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி எப்போ சசிகலா அம்மையார் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னாங்க? இல்ல, அவர்தான் மோடியை சந்திச்ச பிறகுதான் 100 விழுக்காடு இடம் இல்லைன்னாரு. போயிட்டு வந்தவர் இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர், இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இல்லை, இந்த விராலிமலை விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொன்னார்? மோடியும் அமித்ஷாவும் சசிகலாவை சேர்க்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எல்லா முக்குலத்தோர் அமைச்சர்கள்ட்ட என்ன சொன்னார்? என்னோட நண்பர் டி நகரில் செல்வாக்கான ஒரு சகோதரர் எம்எல்ஏ இருந்தவர் கலைராஜன், அவர்கிட்ட என்ன சொன்னார்? யாரை சொல்லி அவர் சசிகலா அம்மையாரை இது பண்ணாரு? இல்லை, அந்த ஏர்லி டேஸ்ல வந்து பிஜேபி வந்து சசிகலாவை கம்ப்ளீட்டா ஓரங்கட்ட பார்த்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் மூலமா ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வந்து டிடிவியவோ சசிகலாவையோ அக்ரெசிவா எதிர்த்த மாதிரியோ இல்ல பாடின மாதிரி தெரியல. அவங்க தான் ரொம்ப வீக்கன் ஆயிட்டாங்களே. அதான் வீக்கன் ஆயிட்டாங்க, அவசியம் இல்லை. பட் எடப்பாடிக்கு கடிவாளம் போடுறதுக்காக டிடிவியவோ சசிகலாவையோ பிஜேபி கையில எடுத்தது அப்படிங்கிறது தான் ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன். பப்ளிக் பெர்செப்ஷனை நான் மறுக்க வரல. பப்ளிக் பெர்செப்ஷனும் நான் சொல்றதும் வந்து வேற வேறையா தான் இருக்குது. எடப்பாடிய குருமூர்த்தி அடிக்க நினைக்கும் போது நாம என்ன சொன்னோம்? நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவங்களை இப்போ தூக்கி போட்டால் சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்க, அதனால இவங்க கண்டினியூ பண்ணணும்னு சொன்னோம். அப்போ மோடி பிஎம்மோட முயற்சியில் அவர் கண்டினியூ பண்ணதுக்குள்ள காரணம் என்னன்னு இப்போ தெரியும். ஸோ இது வந்து 2 லேயர் இருக்கு. ஒரு லேயர் வந்து எடப்பாடியோட பெரிய செல்வாக்கான தலைவர், அவர் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க எம்பியை வச்சுட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினை மதித்து எடப்பாடியை எவ்வளோக்குள்ள அவமானப்படுத்தியிருக்காங்க. ஸ்டாலினை மதித்து எடப்பாடியை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. எனக்கு பவர் இருக்கனால எல்லாரும் மதிக்கிறாங்க, உங்களை யாரும் மதிக்கலைன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இதே ஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கா இல்லையா? எத்தனை விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துக்குள்ள இப்போ என்ன, எடப்பாடி கூட இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, இந்த எமர்ஜென்சி அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதே மாஃபா பாண்டியராஜன் ஸ்டாலினுக்கு எதிராக எல்லாரும் சொல்லும்போது எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வரின் மகன் என்பதால் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்னு ட்வீட் போட்டது யாரு? எடப்பாடி தானே. எத்தனை விஷயம் இந்த இடத்துக்குள்ள நானே ஆதாரம் கூட பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த எடப்பாடியை கண்டு பயந்து தான் இது ஸ்டாலினை பெரிய தூக்கி பேசிக்கிட்டு எடப்பாடியை பொருட்படுத்தாத மோடி எடப்பாடியை கண்டு பயந்து தான் ஸ்டாலின் தினகரனுக்கு ஓபிஎஸ்ஸும் கதை உடைச்சிருக்கிறாரா? ஓகே, அப்போ மோடிக்கும் அதுதான் விருப்பம், அவங்க 2 பேரும் அலைன்ஸ் நோக்கி. அதுல ஒரு அரசியல் இருக்குது. சரி, இப்போ ஒருவேளை அது நுணுக்கமான அரசியலை கார்த்திக் மூலமா நான் பதிவு பண்ண விடுறேன். மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் பெயரக்கூடாது, ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விடணும். எடப்பாடியும் டிடிவியும் ஓபிஎஸும் ஸ்டாலின்கிட்ட போனாலும் பிரச்சனை இல்லை.
அதிமுகவில் வந்து வெளியேறின தேமுதிகவும் ஸ்டாலின் போனாலும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் தான் எதிரி. இதுதான் இன்னைக்கு சசிகலா விஷயத்தில் நடந்தது, விஜய் விஷயத்தில் நடந்தது. பட் பொது புத்தியில பிஜேபி அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு ஆகாவுகோன்னு ஒரு பிம்ப அரசியல் கட்டமைக்கப்படுது. நான் தரவுகளோட சில விஷயங்களை சொல்றேன். ஆனா டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. இல்ல அவங்களுக்கு ஒரு கணிசமான சீட்டு வரதான் செய்யும். அப்படின்னா காங்கிரஸ் டிஎம்கேவை பிரிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பண்ணனா அவங்க எதிர்பார்க்க ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் முயற்சி பண்றாப்ல. அதுக்கு நீங்க விஜய் கூட போறதுக்கு தான் புஷ் பண்ணணும் காங்கிரஸ். அதுக்கு பதிலா விஜயை கிரஷ் பண்றது. விஜய் 29ல மோடி பிரதமருங்கிறதுக்கு எதிரான இதுல தான் நிப்பாப்ல. 24ல மோடி பிரதமருங்கிறதுக்கு 4 சீட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லெட்டர்ல சொன்னீங்க. விஜய் 24ல கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா பிஜேபிக்கு சம் சீட்ஸ் கிடைச்சிருக்கும். அதைத்தான் நான் சொல்றேன் தம்பி. அப்ப 29ல விஜயால சம் பெனிஃபிட்ஸ் தானே இருக்கும். அவர் என்ன ஓட்டமே 24லே காட்டிட்டாரு. சிஏ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடா இருந்தாரு. கேண்டிடேட் போட்டிருந்தாலாவது தர்மபுரி விருதுநகர் ஜெயித்திருக்குங்கிறதா நான் சொல்றேன். ஸோ சசிகலா மாதிரி அவர் ப்ரோ காங்கிரஸ் போல்ஸ், அவரால் மோடிக்கு எந்த லாபமும் வராது. இப்போ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ விஜய் அலைன்ஸ்க்கு போய் விஜயை பவர் பண்ணனா அது பிரச்சனைங்க இல்லை, அது பிஜேபிக்கு ப்ராப்ளம் இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ள இது பண்ணிக்கிட்ட இல்லைன்னு தானே நாங்கள் சொல்றாங்க. இல்ல அது ஒரு மூன்றாவது அணி பெர்ஸ்பெக்டிவா கொடுத்தோம்ல. எங்க மூன்றாவது அணி ஊழல்வாதிகளோட கூட்டணி, சந்தர்ப்பவாதிகளோட கூட்டணி, இன்னும் கமலஹாசன் அணி மாதிரி தினகரன் அணி மாதிரி பிளாப்பாட்டும் ஆகலாமே. ரிசல்ட்டுக்குள்ள எப்படி நம்ம முதல்ல நுழைய முடியும்? ஆனா அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பாசிட்டிவான வரும் முன்னாடியே வர்றவன் ஃப்ரெஷ்ஷா வராம செங்கோட்டையும் ஊழலுக்கு இதானவரு அந்த குற்றச்சாட்டும் சீமான் முன்னெடுத்து வைப்பார்ல. சீமான் வைப்பாரு, பட் பப்ளிக் அக்செப்ட் பண்ண. பப்ளிக் இந்த கமலஹாசனையும் தினகரனையும் இந்த புள்ளியில அடிச்சு தானே சீமான் மேலே ஏறி வந்திருக்காரு. இல்ல நீங்க யூகத்துக்கு நீங்க சொல்லும் போது அது ரிசல்ட் அல்ல, அது இப்படித்தான் நடக்குன்னு ஏன் போனோம்? ஸ்டாலின் 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேல எடுப்பார் நான் சொன்னான்னா 3 தடவை நிரூபிச்சிருக்கிறாரு. இது வந்து எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்தாதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றீங்க. நானே தெளிவா சொல்றேன். எம்ஜிஆர் பேரை சொல்லி செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் இது பண்ணா எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும்னு சொல்றேன். இது ஒரு பார்வை. கமலஹாசனும் தினகரனும் வீழ்ந்து சீமான் எழும்பின இடத்துல விஜய் விழுந்துட்டாருன்னா, கமலஹாசன் தினகரன் எனக்கு வந்து கருத்து கணிப்புல 3வது 4வது இடம் கொடுத்தாங்க. சீமான கருத்து கணிப்பிலே வைக்கல. சீமான் 7 விழுக்காடு வந்துட்டாரு. கமலஹாசன் 2.5 போயிட்டாரு, தினகரன் 2.5 போயிட்டாரு. உண்மைதான ரிசல்ட் தானே? அதுக்குள்ள நடந்த விஷயத்துக்கு நீங்க இன்டர்பிரேஷன் சொல்லுங்க. எப்படி கார்த்திக் சொல்லுங்களேன். இல்ல என்னோட இன்டர்பிரேஷன் அவங்களுக்கு இருந்த வேல்யூவும் விஜய்க்கு இருக்கிற வேல்யூவும் கொஞ்சம் அது வேற விஷயங்க. இந்த சம்பவத்துக்குள்ள காரணத்தை சொல்லுங்க. என்டிகேக்கு வந்து ஒரு கிராஜுவல் growth இருக்கு. அவர் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் விரும்பாதவங்க இல்ல கொஞ்சம் தமிழ் நேஷனலிசம் மைண்ட் செட் உள்ளவங்களும் அவர் வந்து சந்தர்ப்பவாத அரசியலை பிடிக்கல மக்களுக்கு. சந்தர்ப்பவாத அரசியலை பிடிக்கலாங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசியம் சார்ந்த சிந்தனையில அவருக்கு ஒரு ஓட்டு வருதுங்கிறது. ஓகே, ஒரு ஓட்டு வர்றதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்க முடியும். இப்ப நான் சொல்ல காரணத்துக்கு தான் ஓட்டு வந்து நான் நிரூபிக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மத்த கட்சிகள் சேர்ந்தவங்க அதான் கார்த்திக் உங்க ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரேன். அதே தமிழ் தேசியத்துக்கான ஓட்டு 2019ல தினகரனோட குறைவு, கமலஹாசனுக்கு இணையா தான் இருந்தது. 21ல எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் அதை தாண்டி போயிட்டு நான் தமிழ் தேசியத்தை சீமான் வளர்த்திருக்கலாம் 2 வருஷத்துக்குள்ள, நான் மறுக்க வரல. சீமான் தெளிவா நின்னாரு. 214லையும் சந்தர்ப்பவாத ஊழல்வாதி கூட ஓட்டுக்கு ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடியவங்க கூட எல்லாம் கூட்டணி போகாம ஒரு சக்தியா நின்னாரு. தினகரன் பிரேமலதா அம்மையாருக்கு 60 சீட்டு கொடுத்தாரு. கமலஹாசன் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்தாரு. ஆக இவங்க மேல போக வேண்டியவங்க, மக்களவையோட மேல போக வேண்டிய சீமானோட பெரிய தலைவர்களான தினகரனும் கமலஹாசனும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ மக்கள் வந்து பாப்புலாரிட்டியை பார்க்க மாட்டான். ஒரு நிலைப்பாடு ஊழலுக்கு ஆதரவு, ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கவனுக்கு ஆதரவுன்னு போனா அதுக்கு எதிராக தனிச்சிருக்கவனை ஆதரிக்கலாமே. ஓகே, அந்த மக்கள் அந்த ஸ்டாண்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஓட்டு போடுறதா சொல்றீங்க. அப்படித்தானே நடந்திருக்கு. சீமானோட ரெட்டலையும் உதயசூரியனையும் தூக்கி போட்ட தினகரன் எவ்வளவு பெரிய ஆளு, அதிமுக பொருளாளர், மக்கள் தொண்டராட்டு பெரியகுளத்தில் வெற்றி பெற்றவர், ஜெயலலிதாவுக்கு நம்பர் 2வா இருந்தவர், சீஃப் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணவர் எடப்பாடிய. கமலஹாசன் களத்தூர் கண்ணமாவிலே எல்லா வீடுகளுக்கும் நுழைஞ்ச ஒரு குழந்தை நட்சத்திரமாவே நுழைஞ்சவர்.
அவரே பார்லிமெண்ட்ல எடுத்த எடுப்பிலே சீமான் 1% தான் எடுத்தாரு. எடுத்த எடுப்பிலே கமல்ஹாசன் சுமார் 4% எடுத்தாருல்ல. அவங்கள தாண்டி சீமான் எப்படி போனாரு? அப்ப இஷ்யூஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இஷ்யூஸுக்கு தான் வேல்யூ இருக்கு. பாப்புலாரிட்டியோட இஷ்யூஸ் அண்ட் அவங்களோட ஒரு பிஹேவியர், அதாவது அலைன் சார்ந்து அவங்க செயல்படுறத வச்சு தான் ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நான் விஜய்க்குள்ள வாய்ப்புகளையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் செங்கோட்டை மூலமாக கேண்டிடேட் போட்டால் ஓரளவு ஓட்டு வரும். முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ள அப்பர் சவுத்துலேயும் டெல்டாவிலையும் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சேர்த்துக்கிட்டா அது எடப்பாடியை பலகீனப்படுத்தும். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் இப்படியும் ஒரு பார்வை இருக்குங்கிறத மக்கள் மத்தியில் நான் கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ அன்புமணி கட்சிக்கு வந்ததோட முழு பலனை அனுபவிக்கணும்னா ராமதாஸையும் உள்ள கொண்டு வரணும். அந்த முயற்சி எதுவும் பாஜக பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குதா? ஏன்னா அவர் வந்து எங்க பாஜகவே தூக்கி போட்டுட்டு எடப்பாடி கிட்ட போயிட்டாரு அன்புமணி. ஓகே, அப்போ ராமதாஸ் பாஜகன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு நீங்க கேள்விகளே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்ல, பாஜக வந்து தாங்க என்டிஏ அலைன்ஸ் அவங்க திரும்ப பண்றாங்க. அவங்களுக்கு சீட் கன்வெர்ட் ஆகல. எடப்பாடி சீமானோட தென் மாவட்டத்தில் கீழே போயிட்டாரு. சோ அவரும் 3வது பேரக்கூடாதுன்னு பாஜக வந்தாப்புல. பாஜகவும் சீட் கன்வெர்ட் ஆகுதுக்காக அவர்கிட்ட போயிருக்காங்க. மற்றவங்க அவங்கவுங்க லாபத்துக்கு தானே போவாங்க. ராமதாஸ் வந்து எடப்பாடி கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? கூட்டணி கூப்பிட யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்க. என்ன சின்ன பாப்பாவா லாலிபாப் தாரன்னு சீட் அது என்ன எங்க லாபம் வரும்னா தாங்க போவாங்க யாரும். நீங்க ஓபிஎஸ் அவருக்கு டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு. அவரு அன்பழகன் மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரலாம். அவரு யாரையும் எதிர்த்து சதி பண்ணி அரசியல் பண்ணக்கூடியவர் இல்லை. சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர். அந்த மாதிரி ஒரு விசுவாசமான ஆளு பரதன்னு ஸ்டாலின் அவரை முக்கியத்துவம் கொடுக்கலாம். அவர் ஜாதிக்கு உள்ள பலம் இருக்குது. அவர் ஒற்றை தலைமை ஆனதுல 13 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி அடி வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்குள்ள இமேஜுக்கு அவரை ஸ்டாலின் எடுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். விஜயை முன்னிறுத்தி மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா புகழை எடப்பாடி கெடுக்க பார்க்குறாருன்னு அதிக சீட்டு வாங்கிட்டு போகலாம். அது ஒரு ஆப்ஷன். 2 ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு இருக்கு. என்டிஏ ஆப்ஷனை மோடியும் க்ளோஸ் பண்ணிட்டாரு, எடப்பாடியும் க்ளோஸ் பண்ணிட்டார். அடுத்து நீங்க தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 3 ஆப்ஷனை வச்சிருக்கிறாரு. மோடிக்கு நீங்க என்னங்க எதிர்ப்புலாம் பேசிட்டு தெரியுங்க. 4-5 பேர் பேரெல்லாம் சொல்றாரு. அப்படின்னா 39 சீட்டு எப்படி திமுக ஜெயித்துன்னு கேட்கிறாரு. நீ எதிர்ப்பெல்லாம் நீயா சொல்லிட்டு இருக்கிறது தான், எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்கிறாரு. திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. தாவேகா ஆப்ஷனை ஓப்பன் பண்ற மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டினாரு. இப்போ வந்து எடப்பாடியும் டிடிவி ஆப்ஷனை ஓப்பன் பண்றாரு. டிடிவியும் எடப்பாடி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை. அப்போ 3 ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்கு. எந்த ஆஃபர் நல்ல ஆஃபரோ அதை எடுத்துட்டு போவாங்க. அக்குமுலேட்டிவ் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ன்னு நான் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தானங்க அடிக்கிறேன். அப்போ லாபத்துக்கு தானங்க எல்லா அரசியல்வாதியும் இருப்பான். ஸோ அடுத்தாப்புல யாரு 3வது தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா அம்மையார். பிரேமலதா அம்மையாருக்கு டிஎம்கே ஆப்ஷன் ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கும். இபிஎஸ் ஆப்ஷன்ல அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி வராது. இபிஎஸ்க்கு ஆதரிக்கூடிய வன்னியர்கள் வந்து தேமுதிக போடுவானாங்கிற சந்தேகம். ஓபிஎஸ் சசிகலா தினகரன் 10.5 முக்குலத்தோர் எதிராக இருக்கிறாப்புல. அப்போ அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது டவுட்டு. ஸோ அவங்க அதிமுக ஆப்ஷனை காட்டி திமுகவுக்குள்ளேயும் போகலாம். திமுகவில் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலன்னா திமுக ஆப்ஷனை காட்டி அதிமுகவுக்கிட்டையும் போகலாம். அவங்கள பொறுத்த அளவில் விஜய் ஆப்ஷனை எடுக்கல. விஜய் நிரூபிச்சாதான் விஜயகாந்துக்கு மேலையா கீழையான்னு தெரியும். திருநாகர் சொன்னா விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ன்ட்டாரு. ஜான் பாண்டியனும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு சொல்லிட்டாப்புல. அடுத்து நீங்க ராமதாஸை கேட்குறீங்க, அப்படிதானே? ராமதாஸ் ஆப்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சு போய் தான் இருக்காரு. அவர் ஸ்டாலின் அல்லது விஜய் அந்த மாதிரி இருக்கா? ஸ்டாலின் அவர் டேர்ம்ஸுக்கு தான் ராமதாஸ் எடுப்பார். ஸ்டாலின் இப்போ அதிக டிமாண்டிங் பொசிஷன்ல இல்லன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. எடப்பாடி கிட்டே டிமாண்டிங் பொசிஷன்ல இல்லையே. அவரு ராமதாஸோட அன்புமணி பெட்டர்னு தானே 2 பேர்ல அன்புமணி எடுத்திருக்கிறாரு. அன்புமணியோட வெற்றி எப்படியா பாதிக்கணும் அப்படிங்கறது அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல புரிஞ்சுக்க முடியுது. அதை அவரால் பண்ண முடியும் தானே? கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் அவர் ஈடுபடுறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாமனார் மருமகள் சண்டை மாதிரி தான் அது போயிட்டு இருக்குது. ஸோ அது தான் சாதிக்கலனாலும் பரவாயில்ல, அன்புமணி சாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல அது தெளிவாக இருக்கிறார். அது ஒரு டிஎஸ்எஸ் மணின்னு ஒரு நண்பர் சொன்னார், ரவீந்திரன் துரைசாமிக்கு வேலை இல்லை எல்லாருக்குமா தான் சொன்னார். எங்க ரவீந்திரன் துரைசாமி வேலைன்னா, அவங்க வேலையை அப்பாவும் மகனுமே பார்த்துக்கிட்டாங்களே, என்னமே ரவீந்திரன் துரைசாமிக்கு வேலை இல்லைன்னு. எடப்பாடி பழனிசாமியை தோக்க வைக்கிற வேலையா?
அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் அடிச்சுக்கிற வேலையை நான் சொன்னேன், இல்லப்பா நான் 19 விட்டுட்டேன், அதை 9 ஆரம்பிச்சு 19 அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்குள்ள இது அவங்கள வேற யாரும் எதுக்காண்டா அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கிடுவாங்க. வன்னியர்ஸ் யார் பக்கம் கன்சால்டேட் ஆவாங்கன்னு உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்குதா? வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஓ, இவங்க அன்புமணியோ ராமதாஸோ கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தானா? எங்க தரவுல வச்சுதாங்க நான் பேசுறேன். இதை நான் சொல்லலைன்னா நான் சொல்றது நியாயம் இல்லைன்னாங்க. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு இப்ப கவுண்டர்ஸ் எப்படி எடப்பாடி பக்கம் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா வன்னியர்ஸும் அதோட ஜாஸ்தி இருக்காங்க. கவுண்டர்களாவது கொஞ்சம் இவர் செந்தில் பாலாஜி, இவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன், ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, முத்துச்சாமின்னு அவங்க ஓரளவு திமுக சைடும் இருக்கிறாங்க. இங்க வந்து வன்னியர்கள் வந்து 10.5 சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, வீரமணி, அன்பழகன், சொரத்தூர் ராஜேந்திரன், திருத்தணி ஹரி, சம்பத்து, இப்படி பலர் இதுல எக்கச்சக்கமா இதுல வன்னியர் கட்சியாட்டே வடபலத்தில் இருக்குது. இங்க வந்து எடப்பாடியை தாண்டி கே.பி. முனுசாமி பெரிய தலைவர், ஹேமந்த் குமார்னு எனக்கு தம்பி ஒரு பையன் அந்த சைடு உள்ளவன், அண்ணா இப்படி போஸ்டர் போடுறான்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி விழுப்புரத்துல இங்க ஃபுல்லா சி.வி. சண்முகம் தான் பெரிய தலைவர். வன்னியர் கட்சியாட்டே இருக்குதுங்க அதிமுக. எல்லாரும் கவுண்டர் கட்சின்னாங்க, நீங்க இப்ப வன்னியர் கட்சின்னு சொல்லியிருக்கீங்க. கவுண்டர் கட்சிங்கிறது போது ஓட்டிங் பேட்டர்ன்ல வந்து விழுப்புரம், சிதம்பரம், சேலத்துல வந்த ஓட்டு கவுண்டர் பெல்ட்டுக்குள்ள வந்தா பரலல்ல. அப்போ வன்னியர் தானே பெருசா பேக் பண்ணியிருக்கிறாப்புல. நான் தரவுல வச்சு பேச விரும்புறேன், அவ்வளவுதான். இல்ல பொதுவா எடப்பாடி, வேலுமணி, தங்கமணின்ட்டு இருக்காங்க. ரெண்டு, அதான் அண்ணாமலை சொன்ன மாதிரி 2 ஜாதி கட்சி, 2 ஜாதி கட்சியா சுருங்கிடுச்சு. அதோட சமூக நீதி சூறையாடலை நான் தானே பேசிட்டு இருக்கிறேன். சமூக நீதி சூறையாடலை நாம தானே பேசிட்டு இருக்கோம். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வச்சு தானே சீமான் எழுப்பி போறாரு. இப்பவே முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்பல தானே சீமான் முத்துராமலிங்கர் பிறந்தநாள் கூட்டம், வேலுநாச்சியார் பிறந்தநாள் கூட்டம், மருதுபாண்டியார் பிறந்தநாள் கூட்டம்னு எடப்பாடியை தானே டார்கெட் பண்ணி அதை எடப்பாடி வீழ்த்த தானே பார்க்குறாரு. ஸோ பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடின்னா 2 ஜாதி தான், வன்னியர், வெள்ளாள கவுண்டர். நான் பெனிஃபிஷரிஸ் வந்து மீதி எல்லா ஜாதிங்கிற லெவலில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி கார்த்திக். சார், பாமகவுடன் கூட்டணி, உடனே டெல்லி பயணம், அமித்ஷாவோட சந்திப்பு, எடப்பாடியோட காய் நகர்த்தல்கள் என்ன சொல்லுது? எடப்பாடி அவர் தலைமையில் கூட்டணிங்கிறதுல தெளிவாக தான் இருக்கிறாரு. பாஜகவும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதில் அவர் சக்சீட் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அந்த இடத்துக்குள்ள பாஜக அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு இன்னொரு அணி அமைக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சக்தியை இழந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் மண்ணில் ஸ்டாலின் ஒரு பெரிய அணி அமைச்சிருக்கிறாரு. அந்த அணி இன்டாக்டாக இருக்கும், எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி, காங்கிரஸில் ஒரு ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி, அது பிஜேபியில் உள்ள ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி, இவங்க மாணிக் தாகூர், ஜோதிமணி மாணிக்க தாகூர் கூட்டணியை ஒன்றும் அவங்க எதுக்கலை. இதனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வந்துட போகிறதில்ல. திமுக அணி இன்டாக்டாக தான் இருக்கும். இதில் திமுக அணியோட மற்ற சேரதுக்கு ஓபிஎஸ், பிரேமலதா, டிடிவி 3 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த ஆர்டரில் பிரேமலதாவுக்கு அதிக வாய்ப்பு, அடுத்து ஓபிஎஸ்க்கு, அடுத்து டிடிவிக்குங்கிற ஒரு தன்மைகள் இருக்குது. கிருஷ்ணசாமி ஆட்சி மாற்றம்னு சொன்னனால அவருக்கு திமுக அணியில் கிருஷ்ணசாமிக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி அடுத்து அணி அமைக்கக்கூடிய சக்தி, அடுத்து வந்து சீமான் 214 தனிச்சு நிற்கணும் போல்டாக நிற்கிறாரு. சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணி, ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் கூட்டணி, ஊழல் கூட்டணி, ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு அவர் தெளிவாக வந்து ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழல் மாற்று இல்லை அப்படின்னா ஒரு தூய சக்தியாட்ட அவர் தெளிவாக 214 தனிச்சு நிற்கிறாரு. அடுத்து கூட்டணி அமைக்கக்கூடிய சக்தியில் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். பாஜக சக்தியை இழந்துட்டாங்க. விஜய் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு மாப்பிள்ளை இவர் தான் அந்த சட்டை இன்னொருத்தருக்குங்கிற மாதிரி விஜய் ஆப்ஷனாக தான் காட்டுறாங்க. யாரும் விஜய் கூட கூட்டணி வர்றதுக்கு சூழல் இல்லை. அப்போ இந்த கட்டத்துக்குள்ளே 90 தொகுதிகளில் 60 to 90 தொகுதிக்குள்ளே அடர்த்தியாக ஒரு 50-60 தொகுதிகள்லையும் ஒரு ஓரளவு அந்த அளவுக்கு அடர்த்தி இல்லாமல் ஓரளவு போலரைசேஷன் உள்ள ஒரு 30 தொகுதி, ஒரு 60 to 90 தொகுதியில் அட்லீஸ்ட் 60 தொகுதிக்குள்ளே விஜய் களத்துக்குள்ளே வர விடாமல் அடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இது அடிப்பாருன்னு நான் தெரிஞ்சது தான். ஏன்னா அது அதிமுக பாமக கூட்டணி மூலமாக அந்த இதை அவர் வந்து வட தமிழகத்துக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அன்புமணி போனதுனால வன்னியர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு துளி கூட போகாது அப்படின்னு சொல்ல வரீங்களா?
வன்னியர் ஓட்டு விஜய்க்கு துளியும் கூட போகாதுங்கிற வார்த்தையை நான் சொல்ல வரல. அங்கே நடக்கிறது பறையர் வன்னியர் போலரைசேஷன் தான். அதை போலரைசேஷனை வந்து பாமக வர்சஸ் திமுக நிற்கும் போதே விஜய் உடைக்க முயற்சி இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா வேடிக்கை பார்த்துருக்க கூடாது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் போல்டானு உடைக்க முயற்சி பண்ணார், அவரால் உடைக்க முடியல. உடைக்க முடியாதுங்கிற கருத்தை நான் தான் சொன்னேன். 55 விழுக்காடு உதயசூரியன் வந்துடுவாங்க, 25 விழுக்காடு மாம்பழம் வந்துடுவாங்கன்னு சொன்னேன். அது 29 மாம்பழம் போச்சு, 63 உதயசூரியன் போச்சு. கம்ப்ளீட்டாக அதிமுகவாது திமுகவாது எம்ஜிஆராது கருணாநிதியாது வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன். தமிழ் மண்ணில் இது ஒன்றுமே நடக்காத மாதிரி நிறைய பேர் கதையை விட்டு எடுத்துடுறானுங்க. களத்தில் இல்லாமல் கதையை விட்டுட்டு ஏசி ரூமில் இருந்து கதையை விட்டு எடுத்துடுறானுங்க. அப்போ வன்னியர்ஸ் ஃபுல்லாக பிஎம்கேவோ அல்லது அன்புமணியோ ராமதாஸோ எங்கே இருக்காங்களோ அங்கே தான் விழுதா, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்படி நீங்கள் பொத்தாம்பதாக புரிஞ்சிக்க முடியாது. 50 பூத்தில் மாம்பழம் வந்து அதிக ஓட்டு எடுத்து, எப்படி பணத்தை மீறி 50 பூத்தில் அதிகம் ஓட்டு எடுத்தான்? வன்னியர் உணர்வு தானே. அவங்க ரெண்டாவது பிரிஞ்சுட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ ஆனால் வித்தவுட் பிஎம்கே அந்த தொகுதியில் அதிமுக 36 விழுக்காடு வாக்கு வச்சிருந்தான். சிதம்பரத்தில் 37 கிட்ட வச்சிருந்தான். சேலத்தில் 38, தருமபுரியில் 24, கள்ளக்குறிச்சியில் நாமக்கல்ல நியர்லி 40. இந்த பகுதிகளில் வன்னியர்கள் ஆதரவில் ஸ்டாலினை விட பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அதனால தான் இந்த பகுதியில் கொடியை அசைச்சான். கொடி ஆட்டினான்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க, கொடி அசைச்சான். சரி, கொடி அசைச்சான். தாவேக்கா கொடியை இந்த பகுதியில் நம்ம ஃபைட் பண்ண முடியாது, எடப்பாடி கூட பின்னாடி போயிடலான்னு தான் தாவேக்கா தொண்டர்கள் அசைச்சாப்பில் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் தாவேக்கா காரங்கன்னு தான் அந்த கரூர் சம்பவத்துக்காக திமுகவுக்கு எதிராக இவர் சப்போர்ட் பண்ண சூழ்நிலை அசிச்சாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள தாவேக்கா காரனுக்கு மன வலிமை கிடையாது. விஜயும் மன வலிமை இல்லாமல் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்தில் நின்ன பாமகவை, அதாவது ஒரு ஃபேக்ஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துட்டாரு. அவர் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரே கிடையாது. சீமானோட கன்னியாகுமரியில் கீழே, புதுச்சேரியில் கீழே, விளவங்கோட்டில் கீழே, தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு சீமானோட கீழே, சீமான் தென் மாவட்டத்தில் மேலும் இவரை பலகீனப்படுத்துவாருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து இவர் பலமான ஒரு தலைவராட்டு 10.5 நிற்கிறாரு. இங்கே வந்து இவர் கூட அன்புமணி கூட்டணி போன சூழ்நிலையில் இந்த இடம் வந்து போலரைசேஷன் தான் வரும். திமுக ப்ரோ வன்னியர் பண்ணி ஆன்டி பிஎம்கே பண்ணுவாங்க. ப்ரோ வன்னியருக்கு அவங்க அந்தியூர் சிவா எடுத்தது மாதிரி அவங்க பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், மற்ற ஜாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியர், துரைமுருகன் பையனுக்கு மாவட்ட செயலாளர், இவர் ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியன் சன் சிவசங்கர் அப்போவே திமுகவுக்காக வன்னியர் சங்கத்தை எதிர்த்து நின்றவங்க. அப்புறம் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், அவருக்கு ஃபாதரும் ஒரு முக்கியமான திமுக தலைவர் தான். சிதம்பரம் துரை சரவணன் ஒருத்தர் இருந்தார். இவர் சேலம் மாவட்ட செயலாளர் என் நண்பர் செல்வ கணபதி. இது போல் அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே கூட விஷ்ணு பிரசாத், சுதா சத்ரியன் சுதா, மயிலாடுதுறை, இப்படி அவங்க ப்ரோ வன்னியர் பண்ணி மற்ற அதர் காஸ்ட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அரசியலை திமுக பண்ணுவாங்க. அது திமுகவுக்கு ஸ்டைலாக இருக்கும். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கும் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் அன்புமணியை தூக்கிட்டார். அன்புமணியை தூக்கலைன்னா, அந்த கூட்டணியில் கொண்டு வரலைன்னா, அது எடப்பாடிக்குள்ளேயே 10.5 வச்சு சௌமியா அன்புமணியோ சேலஞ்ச் பண்ணால் இவருக்கு சிக்கலாயிரும். இவருக்கு எடப்பாடியில் எம்எல்ஏ ஆகணும், எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும். இந்த ரெண்டுக்கு இந்த பெல்ட் அவர் கை கொடுக்கும். அன்புமணி அவர் கையில் எடுத்துட்டாரு. அன்புமணியும் கூட்டணி ஆட்சி 4 மந்திரி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு எடப்பாடிங்கிறதுல அவரும் போயிட்டார். காரணம், அவர் நாம சொன்ன மாதிரி ராமதாஸ் கையில் எடுத்துட்டு அன்புமணியை திராட்டில் விட்டுட்டாருன்னா சிக்கலுங்கிறதுல அன்புமணி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அவர் வந்து அன்புமணியை கண்டு அச்சப்பட்டார். நாம் சொன்ன மாதிரி எடப்பாடியிலே சமநீதி சூறையாடலுக்கு எதிராக வன்னியர் எழுச்சியை அன்புமணி நடத்தி காட்டிட்டாருன்னா சிக்கலுங்கிறதுனால அவர் வந்து அன்புமணியை சேர்த்துக்கிட்டார். இப்போது விக்கிரவாண்டியில் 2வது வந்த ஒரு இயக்கம் இவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராத விஜய் இந்த 60 தொகுதிக்குள்ளே போலரைசேஷனில் என்ன பண்ணுவார், யார் கேண்டிடேட்டாக வருவார், என்ன சொல்லி இஷ்யூ நிற்பார், அந்த இடம் தான் விஜயோட அரசியல் தவறு. கட்சி ஆரம்பிச்சு ஒருவேளை ராமதாஸ் விஜய் கூட போனால் ஓரளவு அது விஜய்க்கு கொஞ்சம் ஃபைட்டிங்கு கொடுக்கலாம், அது நான் மறுக்க வரல. அது நடைமுறை சாத்தியமாகுமா, என்ன டேர்ம்ஸில் போக போகிறாங்கங்கிறது தெரியல. இவங்க டேர்ம்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இது அன்புமணிக்கும் எடப்பாடிக்கும் மத்தியில் என்ன டேர்ம்ஸில் ஓகே ஆயிருக்காங்க? 18+1ன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. நான் அன்புமணிக்கு அவர் பார்கெனிங்கை ஏற்றி விடக்கூடிய அளவுக்கு தான் நான் பேசினேன். நான் அன்புமணி பார்கெனிங் ஏறிட்டு எடப்பாடி அதில்
பலகீனப்பட்டு தான் நான் பேசினேன். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அவர் தனிச்சு நின்று சிங்கத்தை கோவைக்கிலே சந்திக்கிற மாதிரி எடப்பாடிக்குள்ளே சந்திச்சா எடப்பாடி ஈல்ட் ஆவாருன்னு சொன்னேன். அதில் எடப்பாடி வந்து தன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி ராமதாஸுக்கு இல்லை, ஏஜ்டு இப்போ பவர்ஃபுல் கேண்டிடேட் இல்லை. அன்புமணிக்கு இருக்குது. அன்புமணியே பவர்ஃபுல்லாக வந்து எடப்பாடி எடுத்து நிற்கலாம். சௌமியா அன்புமணி வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, தோற்றுருக்கலாம். பட் அவங்க அந்த சூழ்நிலையிலும் வெறும் பாமக ஓட்டுங்கிற லெவலுக்குள்ளே அவங்க ஒரு ஃபைட்டை பண்ணி நல்லா ஓட்டு எடுத்தாங்க, பல செக்மெண்ட்டில் லீட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடிக்குள்ள தன்னை எதிர்த்து களங்காணக்கூடிய சக்தி அன்புமணிக்கு தான் இருக்குன்னு. ஸோ அன்புமணி அவர் பெட்டர் ஃபோல்ட்ஸ் ரெண்டில் பாமக அன்புமணியில் எடுத்துக்கிட்டாரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜாயிண்ட் ஃபேக்ஷனா இருக்கும்போதே 23 தொகுதி தான் கொடுத்தாரு. இந்த வாட்டி 19ங்கிறது பெரிய நம்பர் தானே. எப்படி 18+1 அன்னைக்கு வந்து இரட்டை தலைமையா இருந்தது. இவரும் இன்னைக்கு தமிழக அளவில் 20 விழுக்காடுக்கு போயிட்டார்ல, இவரும் கம்மியாயிட்டார்ல. அன்னைக்கு வந்து ஓகே ஆர்குமெண்ட் சேக்ஸ் பார்த்தா நியாயத்தை பேசணும். அன்னைக்கு வந்து அவர் எடப்பாடியில் 8000 ஓட்டு கம்மியாக இருந்தார், எடப்பாடியில் 50,000 ஓட்டு நல்லா இருக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான கூட்டணினாலும் சொல்ல கூட இந்த பகுதியில் அவர் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்காருங்கிறது உண்மைதானே. அப்போ தருமபுரி சேலத்தில் 4 சீட்டு வாங்கின அந்த 4 சீட்லேயும் ஃபைட்டில் நிற்கலாம்ல அன்புமணி. நம்ம தப்பாக நம்ம யாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறோமோ, புல் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம்னா நம்ம ஏமாந்து போவோம். ஐயா நடராஜனையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதில்லை, ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணதில்லை. ஸ்டாலினை விட இந்த பகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான தலைவராக இருக்கும்போது இந்த பகுதியில் நிற்கக்கூடிய அன்புமணிக்கு சீட் கன்வெர்ட்டிங் வந்துடும் இல்லையா. பாஜகவுக்கு வேணா வராமல் இருக்கலாம், அன்புமணிக்கு சீட் கன்வெர்ட்டிங் ஓரளவு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கும் இந்த கூட்டணி வந்து ஒரு சாதகமான கூட்டணி தான். எடப்பாடிக்கும் இதில் ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் தேவை. இப்போ ராமதாஸ் வந்து திமுக அணிலையோ அல்லது டிவிக்கு அணிலையோ போனால் அதுக்கு மீறி இவங்க அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருமா? ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுலாம் பேசும்போது அது வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணிடும் தானே அந்த சைடு. இல்லை, வன்னியர் கன்சால்டேட் பண்ணோம்னா 4.3க்கு மேலே அவங்க வரலையே. வன்னியர் ஓட்டு அவங்களுக்கு வந்து திமுகவுக்கும் சப்ஸ்டான்ஷியலாக இருக்கத்தானே செய்யுது. ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் துரைமுருகன் பொதுச் செயலாளர்லேருந்து உங்களுக்கு என் நண்பர் செல்வ கணபதியிலேருந்து இவர் இன்னொரு நண்பர் சபா ராஜேந்திரன் பலரும் அங்கே இருக்கத்தானே செய்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவிலையும் வன்னியர் கட்சியாக தானே அதிமுக இருக்குது. வன்னியர் ஓட்டு ஸ்டாலினுக்கே தெரியுமா, எடப்பாடிக்கு தானே அதிகம்னு. வன்னியரின் பெருந்தலைவராக எடப்பாடி இருக்கிறாருங்கிறது ஸ்டாலினுக்கே நல்லா தெரியுமே. ஓ, இவங்க இல்லாட்டினா கூட எடப்பாடிக்கு வன்னியரோட ஓட்டு நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. அதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். விழுப்புரம் சிதம்பரத்தில் 35 விழுக்காடு வாக்கு கிடைத்தவர் திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் சிங்கிள் டிஜிட்டில் 8 போகிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபேக்டரை விட 10.5 ஃபேக்டரும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஸை தூக்கி போட்டதுனால உள்ள எதிர்ப்பும் 10.5க்கு முக்கலத்தோர் மத்தியில் உள்ள எதிர்ப்பும் அங்கே ராமநாதபுரம் திருநெல்வேலியில் பெருசாக நிற்குது. இவர் நம்ம ஜாதிக்கு விரோதமானவர், நம்ம ஜாதி நலனை பற்றி அக்கறைப்படாதவருங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இல்லை, இவர் நம்ம ஜாதிக்கு பெருமையை நமக்கு தான் தனி ஒதுக்கீடு கிடைக்க சக்தி இருக்குங்கிறத தந்தவருங்கிறத இதுவும் வன்னியர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அப்போ வன்னியர் வாக்குகள்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகுது. அவருக்கு கிடைச்ச 20 விழுக்காடு வாக்கில் 40 விழுக்காடு, அதாவது 20க்கு 8 வன்னியர் வாக்காக இருக்கும். அதுக்கு பிறகு பாமகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஈக்குவல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ரொம்ப குறைவாக தான் சீமானுக்கு இருக்கும். சீமான் இத்தனைக்கும் வன்னியர் இஷ்யூவை எடுத்து பேசுகிறாரு. வன்னியர் வீரப்பனுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவே அடிக்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அடிக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் எம்ஜிஆர் வன்னியர்களை கோமாளி போராட்டமாக்குனதில் சீமான் தான் இதுவரை ராமதாஸ் கூட எய்த்து அடிக்கலை. சீமான் இறந்து போன எம்ஜிஆரை இப்போ எய்த்து அடித்து இது பண்ணுறாரு. எப்படி இருந்தாலும் அங்கே ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ இந்த ஃபேக்ஷனில் 3 எம்எல்ஏ அன்புமணிகிட்ட இருக்கிறாப்புல. ஸோ இந்த இடம் ஒரு வன்னியர் போலரைசேஷனுக்கு எடப்பாடிக்கு உதவுங்கிறது தெளிவு. இதில் விஜய் எந்த பக்கம் நிற்பார், எங்கே போவார், 10.5 அவருக்கு நிலைப்பாடு என்ன, ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நிலைப்பாடு என்ன, சீமான் எம்ஜிஆர் மலையாளி மேனன் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் அகமுடையார் விஸ்வகர்மா யோகீஸ்வரர் போன்ற பல சமூகங்கள், பறையர் தேவேந்திரகுல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர்னு பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு எம்ஜிஆர் அநீதி இழைச்சிட்டார். மலையாளி மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போயிடும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பலன்னு சொல்கிறாரு. இது வன்னியர் போராட்டத்தை கோமாளி போராட்டமான எம்ஜிஆர் ஆக்கின இடம். இதை சீமான் அடிக்கிறார் எம்ஜிஆரை. விஜய் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, எத்தனை கேண்டிடேட் வந்துட போகிறான், என்ன சொல்ல போகிறாங்க, போலரைசேஷனுக்குள்ள அவர் எப்படி தாக்கு பிடிப்பார். ஸோ
ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவர் வந்து விஜயால நிற்க முடியாதுன்னு விஜய் தொண்டர்களே எடப்பாடி கொடிகாட்டின இடத்துக்குள்ள ஒரு 60 தொகுதிக்குள்ள விஜயை வந்து அவர் திமுகவுக்கு மாற்று தான்ங்கிற இடத்துக்குள்ள விஜய் அவர் வந்து காலி பண்ணிட்டாரு. அதுக்காக விஜய் டெல்டாவிலையும் அப்பர் சவுத்துலையும் தினகரன் ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்தா அவர் ஃபைட் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரல, அங்கே ஃபைட் பண்ணுவார். அதனால் மேற்கு பகுதியில் சினிமாவுக்கு ஒரு கிளாமர் உண்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லியே விஜய் ஃபைட் பண்ணுவார். இந்த பகுதிக்குள்ளே விஜய் அடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் கரூரில் கண்ட பெரிய பம்பாடு, பெரிய கூட்டம், எல்லா இடத்துலையும் கரூரில் கொண்டு கூட்டத்தை குவிச்சதை நீங்கள் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு விக்கிரவாண்டியை மாற்றிருக்கணும். தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு ஆர்கே நகர் இருந்த மாதிரி, எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு திண்டுக்கல் இருந்த மாதிரி, அண்ணன் வைகோ சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு பெருந்துறை இருந்த மாதிரி, காமராஜ் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு காமராஜ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கு டெபாசிட்டே கிடைக்குமாங்கிற அளவுக்கு மிகப்பெரிய 70 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நார்கோவில் இடைத்தேர்தல் இருந்த மாதிரி இதை வந்து விக்கிரவாண்டிய விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு ஆக்கியிருக்கணும். நீங்கள் போலர் ஸ்டேஷனில் அடிபட்டு போயிடுவோன்னு கூரையேறி கோழி பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடிட்டீங்க. கூரையேறி கோழி பிடிக்காத அளவுக்கு இடைத்தேர்தலே அதை விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்க முடியாத பலகீனமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மேன் பவர் இருக்குது, ரசிகர் பலம் இருக்குது. எப்படி என்னமே நீங்கள் பொது தேர்தலில் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு ஏன் இந்த டிலேக்கு பாஜக காரணமே இல்லைன்னு சொல்றீங்களா? நான் சொல்லலையே, மோடி தான் காரணம், பிஎம்ஓ தான் காரணம். ஏன் விஜய் வீக்கா இருந்தா அவருக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவரை கண்டு பயப்படுறாங்க? விஜய் இந்த போலரைசேஷன்ல வீக் ஆவார்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி விஜயோட தப்பு என்னன்னா, நியாயமா நாணயமா பொதுவா வரணும். வருமுன்னே வன்மத்தையும் விஷமத்தனத்தையும் இந்திய ராணுவத்தை பற்றி எடுத்து படம் எடுக்கிறது, இந்துக்களுக்கு இந்துக்களை இழிவுபடுத்தி படம் எடுக்கிறது, இன்னும் நிறைய சொல்ல முடியும். எனக்கு புரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். எல்லாம் அந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு வந்து பொதுவா களத்துக்குள்ள வரல. மோடி எதிர்ப்புல, பாஜக எதிர்ப்புல களத்துக்குள்ள வராரு. களம் வந்து அவரு சிஏ எதிர்ப்புங்கிறாரு. இல்லை, இப்போ பாஜக எதிர்ப்பு திமுக விஜய்னு ரெண்டா ஸ்பிளிட் ஆகுதுன்னா அது ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கோ இல்லை என்டிஏ அலைன்ஸ்க்கோ பாசிட்டிவ் தானே. அப்போ அந்த ஃப்ளோவில் தானே பிஜேபி விஜய் அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணவில்லை. இங்கே நான் என்ன சொல்ல வர்றதுன்னே புரியாம கார்த்திக் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்குள்ள இருந்தே உங்க கருத்தை முன்னெடுக்கிறீங்க. தப்பு இல்லை, கார்த்திக்கோட கருத்தை நான் மதிக்கிறேன். ஏன்னா பொது புத்தியில எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. சசிகலா அம்மையார் ஜெயலலிதா கிட்ட சத்தியம் வாங்கி கொடுத்தாங்க, நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு. ஜெயலலிதாவே செய்யாத சாதனையை, கலைஞர் செய்ய முடியாத சாதனையை ஓவர் நைட் அந்த கட்சியை பிடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய சாதனை. நடராஜனோட ராஜதந்திரம், அரசியல் அதிரடி, உடனே பிடிச்சி நிறுத்தக்கூடிய அந்த தன்மை வந்து எக்ஸ்ட்ராடினரி. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ராகுல் காந்தியை மையமாக வச்சு மோடி கிட்ட பவர் பர்டிஸ் பண்றாங்க. எனக்கு ராகுல் காந்தியும் மோடியும் ஒண்ணுதான்னு போயிருக்கலாம். நீங்க ராகுல் காந்தியை மையமாக வச்சு பவர் பர்டிஸ் பண்றீங்க. அப்போ மோடி என்ன பார்க்குறாரு, இந்த சக்தி தமிழ்நாட்டில் வந்தா இந்திரா காந்திக்கு ஆதரவான சக்தி. இவங்க வந்து இந்திரா காந்தி காமராஜ் ஃபைட்ல இந்திரா காந்தி கூட அண்ணன்னு நின்னவங்க. இவங்க காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்னு பார்லிமெண்ட்ல, அது உண்மையும் கூட, அந்த எண்ண ஓட்டமே கொண்டவங்க. ஸோ இவங்க ராகுல் காந்தியை கூட்டிட்டு வராங்க. ராகுல் காந்தி வந்து ஜெயலலிதாவை பார்க்குறாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஐயா எமர்ஜென்சி எடுத்த கலைஞரை கூட பார்க்காம போறாரு. அப்போ இந்த சக்தி வளர்ந்தா காங்கிரஸ் வந்து பழைய மூப்பனார் காலத்தில் வாங்கின மாதிரி 30 சீட்டு வாங்கிட்டு போவான். பிஜேபி தெருவில் தான் இருக்கணும். அப்போ இவங்களை கிரஷ் பண்ணிடுவோம், அடிச்சிருவோம். இவங்க வந்து ராகுல் காந்தியை காட்டி நம்மகிட்ட பவர் பர்டிஸ் பண்ணி காட்டுறாங்க. யாருக்கிட்ட பவர் பர்டிஸ் பண்றது? நீங்களே இன்னும் லீடர் ஆகல. அப்ப நீங்க நின்று சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடத்துல நின்று ஜெயித்து மக்கள் தலைவி ஆக முடியும் சசிகலா அம்மையாரால. நீங்க ராகுல் காந்தியை காட்டி மோடியை பவர் பர்டிஸ் பண்ணா, நான் தான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புல கிடையாதுன்னு. ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னேன். மோடிஜி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு. ஸ்டாலின் எதிர்ப்புல சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி சொன்னாரு. சுப்பிரமணிய சாமி பேசினாரு, இல்ல கணேசன் பேசினாரு, ஹெச் ராஜா பேசினாரு, பொன்னார் பேசினாரு. நாங்க ஆர்டி டீம் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. ஆல் இண்டியா டீம்ல பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, நிறைய எங்க ஃப்ரெட்டர்னிட்டி கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க, நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்க. என் கண்ணன் ஆர்எஸ்எஸ், என் தம்பி அவன் ஆர்கனைசர், பெரிய ஆர்கனைசர், எல்லாருமே இருக்கிறோம். எங்க டீம் சார்பா நாங்க சொன்னோம் மோடிஜி இங்கிலீஷ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு வரை அதுதான் நடக்குது. நாங்க நினைச்சாலும் அது மாற்ற முடியாது. அப்போ அந்த மில் கேஸ்ல சிபிஐ கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு ஃபோல்ஸ் ஆட்டு, காங்கிரஸுக்கு பார்கெனிங்க. ஸ்டாலின் அடுத்த 20 சீட்டு கொடுப்பாரு ஸ்டாலின். அந்த அளவுக்கு 10 சீட்ல நிறுத்தின இடத்துல தன்னை முன்னிறுத்திய இடத்துல விஜய் காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாருன்னா காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏறும். அப்போ காங்கிரஸுக்கு பார்கெனிங் தமிழ்நாட்டில் ஏத்துறவரை
கிரஷ் பண்ணணும்னு நினைக்கிறார். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி கார்த்திக்.